வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் டைரக்ஷன் ஹரி, கதை ஹரி, ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டனா வெங்கட் சர்மா ரெட்டி, சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டனா பிரியான், எடிட்டிங் பார்த்துக்கிட்டனா விடி விஜயன், மியூசிக் பார்த்துக்கிட்டனா யுவன் சங்கர் ராஜா. இவர்களோட மியூசிக்கில் விஷால், பிரபு, நதியா, அவங்க பேர் என்னது, பானு, கஞ்சா கருப்பு, மனோரமா மற்றும் பலர் நடித்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2007 வருஷம் 154 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த தாமிரபரணி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க இன்றைக்கி. அது என்னன்னு இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஹரிசாரோட டைரக்ஷனை பார்த்துக்கிட்டனா இந்த படத்தை தெரிஞ்சிருக்குங்க. ஹரினாவே பார்த்துக்கிட்டனா படத்தை பார்த்துக்கிட்டனா வேகமாக எடுப்பா, அப்படி திரைக்கதை வேகமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் அவர் இந்த படத்தில் அவரோட டைரக்ஷன் என்னென்னு காட்டியிருப்பா. அப்படி படத்தோட கதை என்னென்னா, 2 குடும்பங்களுக்கு நடக்கிற தகராறு தான், 2 குடும்பங்களுக்கிடையே நடக்கிற சின்ன சின்ன சண்டை தான் இந்த படத்தோட முழு கதையே. படத்தோட நாயகன் விஷால் அவருக்குன்னே அளவெடுத்து தேர்ந்தெடுத்து செஞ்ச கதை மாதிரி தாங்க இந்த கதை இருந்துச்சுங்க. பிரபு, மனோரமா இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டனா ஒரு குடும்பம், நதியா, நாசரு இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு குடும்பம், பானில் ஒரு குடும்பம். பிரபுவும் நதியாவும் ஹஸ்பண்டான ஒய்ஃபு. பட் ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்தா சின்ன மனசாபத்தினால பிரிஞ்சிருக்காங்க. பிரபு அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, நதியா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்புறம் நதியாவுக்கு பார்த்துக்கிட்டனா ஒரு பெண் குழந்தை, பிரபுவுக்கு பார்த்துக்கிட்டனா தன்னோட தங்கச்சி பையன், சொல்லப்போனால் மாயமோகரை வருது. இவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டனா என்ன சேர்ந்தாங்களா இல்லையா. நதியாவோட பொண்ணை பிரபு பார்த்துக்கிட்டனா காதலிக்க அப்படி கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அதான் அந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா சண்டையே வராது. ஏன்னா எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டனா விட்டு கொடுக்குறது தான் பெரிய மனஸ்தானம். விட்டு கொடுத்தா கெட்டு போனதில்லை அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வருங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்துக்கிட்டனா விட்டு கொடுத்து நடிச்சிருப்பாங்க. நடிப்பு மட்டும் இல்லை, கதையும் பார்த்தா அப்படி தான் இருக்கும். விஷால் பார்த்துக்கிட்டனா இந்த படத்துக்கு அவரால் முடிஞ்ச எஃபெக்ட், பேர் கெட்டவன்ங்கிற பேரில் சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி நதியாவும் பார்த்துக்கிட்டனா ஒரு ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் படத்துக்கு தேவையான தன்னோட பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க. பானு அவங்க பார்த்தா அந்த படத்தை என்ன ஹீரோயினாக இருந்தாலும் அவங்களுக்கு ரோலும் பார்த்தா பெருசாக இல்லை, அங்கங்கே போனாலும் அவங்களோட நடிப்பு சிறப்பாக இருக்கும். பிரபு தான் அந்த படத்தோட ஆணி வேறு. அவர் பார்த்திங்கன்னா அற்புதமாக அருமையாக செம்மையாக நடிச்சிருப்பா. அப்படி எல்லாத்துக்கும் மேலே படத்தில் ஆங்காங்கே வரக்கூடிய கஞ்சா கருப்பு காமெடி, அவரோட காமெடி பார்த்துக்கிட்டனா இந்த படத்தை பார்த்துக்கிட்டனா தொய்வே இல்லாமல், முகம் சொல்லிக்கிற மாதிரியும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் படம் கொண்டு போய்கிட்டு இருப்பா. அப்படி அதான் பார்த்துக்கிட்டனா கஞ்சா கருப்போட மிகப்பெரிய படம் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை பார்த்தா கரெக்டாக பார்த்தா யூஸ் பண்ணியிருப்பா. அப்படி நம்ம ஹரி சார் கஞ்சா கருப்புக்குன்னு இருக்கிற ஒரு லாங்குவேஜ், கஞ்சா கருப்புக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜை இந்த படத்தை பார்த்துக்கிட்டா ஒரு அரசியல்வாதியை வச்சு சூப்பராக பண்ணியிருப்பா. அப்படி அங்கங்கே பார்த்துக்கிட்டா நம்ம சந்திரமுகி படத்தில் வர ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் பாட்டை கேட்குங்கிற பாட்டை பார்த்தீங்கன்னா போட்டு அவர் பார்த்திங்கன்னா படம் முழுக்க கொண்டு அப்படி அருமையாக இருக்கும். அது நீர் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்து ஒரு காமெடி பண்ணியிருப்பா. அப்படி அதுவும் நல்லாயிருக்கும். சிறுத்தை சிக்கும் டே சிறுவண்டை சிக்காது அப்படிங்கிற காமெடிலாம் பார்த்துக்கிட்டா இப்போயும் பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். அதுபோக மனோரமா அவங்க படத்தில் பார்த்துக்கிட்டனா ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய சீனானாலும் ஆனால் அவங்க சீன்லாம் பார்த்தா அருமையாக இருக்கும். அவங்க அழுவக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கு பானு வீட்டுக்கு வந்த உடனே அழுவக்கூடிய சீன்லாம் பார்த்து நம்ம வீட்டில் ஒரு பாட்டியமாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. அருமையாக இருக்கும். நாசர் வில்லனுக்கே உண்டான தோணியில் மிரட்டியிருப்பா. அப்படி அவர் அந்த பெரிய மூக்கை வச்சுக்கிட்டு முறைச்சி பார்க்குறது, கண்ணை உருட்டி பார்க்கலாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். விஜயகுமார் சார் நாசரோட அப்பா வரவர் சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி அப்பனும் மகனும் சலிச்சவன் இல்லை, 2 பேருமே பார்த்துக்கிட்டா ஒருத்தனுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஈடு கொடுத்தவன் இல்லை, இழைச்சவன் இல்லைங்கிற மாதிரி தான்
போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். எல்லாத்துக்கும் மேலே யுவன் சங்கர் ராஜா படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் யுவன் சங்கர் ராஜா தாங்க. படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும். பாடல்களை தாண்டி பின்னணி இசையில் படத்தை உயிர் கொடுத்துருப்பா அப்படி. அதுவும் இந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டினா பின்னணி இசை பக்கப்படமாக இருக்கும், சூப்பராக வந்துருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசையிலே பார்த்தீங்கன்னா படத்தை உயிர் கொடுத்துருப்பா அப்படி. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டினா அனைவராலும் ஏற்றுக்கூடிய படம் தான். சரி நம்ம சொந்தம் தானே, நம்ம அத்தை தானே, நம்ம மாமா தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தம்பி தானே, நம்ம தம்பி விட்டு கொடுத்து போகிறா என்ன வந்துட போகுது, அவன் நம்மளோட சின்னவன் தானே, நம்ம பெரியவன் தானே, பெரிய விட்டு கொடுத்து போமே, சின்னவன் வந்து பார்த்துக்கிட்டான் தப்பு இல்லை, எது தெரியாமல் பண்ணிட்டான், நம்மளும் அவனுக்கு ஈக்குவலாக பண்ணக்கூடாது, நம்ம வந்து பார்த்தா விட்டு கொடுத்து போமே, விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். மறக்காமல் முக்கியமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க அந்த கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி ஒரு சீன் வருங்க, கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பாண்டிங் வந்து பார்த்துக்கிட்டனா காட்டியிருப்பாங்க. இந்த தாலி வந்து பார்த்துக்கிட்டனா ஏன் கட்டுறான், பசங்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் காலை மெட்டி போடுறாங்க அப்படிங்கிற சீன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக சொல்லியிருப்பா அப்படி நம்ம ஹரி சார். ஒளிப்பதிவு அருமையாக இருக்கும், டைரக்ஷன் வேறு லெவலு, சண்டை காட்சிகள்லாம் படத்தை வந்து பார்த்தோம் அங்கங்கே வந்தாலும் அற்புதமாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சி இருந்தால் என்ன தான் போட்டு செட்டுன்னு தெரியாது அப்பட்டமாக தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றி இருந்துக்கலாம். ஏன்னா அது மட்டும் பார்த்தா கொஞ்சம் அந்த மரத்தை பிடிங்கடிக்க சீன்லாம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் என்னடா இது சினிமாத்தனமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் ஏதாவது எடுத்துருக்கலாம் அந்த சண்டை காட்சி மட்டும். மற்றபடி படத்தில் வேறு எங்கேயுமே பார்த்தா குறையும் சொல்ல எதுவுமே இல்லைங்க இந்த படத்தில். அந்தளவுக்கு வந்து பார்த்தா கதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த படம். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 4 பேருக்கு இந்த சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முன்னோட்டம் பெரிய விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.